தமிழ்நாடு காவல்துறைக்கு நடிகர் விஜய் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். நடிகர் விஜய்ங்கிறதால அது அவரை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்ங்கிறதாங்கிறது எங்களுக்கு புரியல. ஏன்னா இன்னும் அவர் நடிகராக தான் இருக்கிறார். ஒரு தலைவனாக வந்தவர் வந்து தன்னுடைய உயிர் போனாலும் தொண்டர்கள் உயிர் காப்பாற்றப்படணும்னு சொல்லி வளர்றவங்க தான் தலைவராக இருக்க முடியும். ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடிய அந்த கோரிக்கை மனுவில் ரசிகர்கள் பொதுமக்கள் என்னை வந்து அண்டாத மாதிரி பார்த்துக்குங்க, பத்திரிகையாளர்கள் என்ன சூழாத மாதிரி பார்த்துங்க அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் வளர்த்து விடாமல் எந்த தலைவனும் வளர்ந்ததா சரித்திரம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பத்திரிகைகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. அவங்க வளர்த்து விடாமல் எந்த தலைவனும் வளர்ந்ததா இங்கே சரித்திரமே இல்லை. நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து அவங்க தெரிவிக்கிறதுனால தான் பொதுமக்களுக்கு உங்களை பற்றி இன்னாருனே தெரிய வருது. சரி, உங்களுக்கு வந்து உங்களுடைய உயிர் மேலேயும் உங்களுடைய கொள்கை மேலேயும் உங்களுக்கு வந்து பெரிய பிடிப்பு இருக்கலாம். அதில் உங்களுக்கு 100% உரிமை இருக்குது. எனக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம். காவல்துறையில் உங்களை அப்படி நிர்பந்தப்படுத்திருக்க மாட்டாங்க. எந்த நிருபரும் எந்த பொதுமக்களும் எந்த ரசிகரையும் என்னை வந்து நெருங்கக்கூடாதுன்னு அவங்க நிர்பந்திச்சு இப்படி எழுதி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? நீங்களா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தப்பான ஆலோசனைகள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை கேட்டு நீங்கள் செயல்படுறீங்க. நீங்கள் அரசியல் உலகில் வளர்ந்து வரணும்னு நினைக்கக்கூடிய அரசியலில் உள்ள ஒரு சக்தியாக தான் நாங்களும் கேட்குறோம். தயவு செய்து உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஆலோசகர்களை மாற்றுங்கள். ரசிகர்கள் மீது தடியடி நடத்தலாம், அவங்கள கலைச்சிடலாம், என்கிட்ட நெருங்காமல் பார்த்துக்கலாங்கிறது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. அப்படி நீங்கள் வாயில் சொல்லியிருந்தீங்கன்னா கூட டங் ஸ்லிப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய கட்சி அந்த லெட்டர் பேடுன்னு சொல்லக்கூடிய அந்த இதிலே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது.